தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஸ்டீஃபன் ஃபிளமிங்கோட தொல்லை இனிமே இல்லை. அஃபிஷியல் அனௌன்ஸே பண்ணிட்டாங்க மக்களே. பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம், எப்பா இவர் இல்லாமல் இருந்தாலும் டீம் உருப்படும் அப்படின்ட்டு. உங்களோட மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்டுச்சு போல இருக்கு. முடிவு எடுத்துட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு பக்கம் என்னன்னா, இந்த விம்பிள்டன் ஃபைனல்ஸ் நடந்துச்சுல, இந்த ஒரு டென்னிஸ் போட்டியை பார்க்கறதுக்கு இந்திய கிரிக்கெட் நட்சத்திரங்கள் படையெடுத்து போக ஆரம்பித்தாங்க. பொதுவாக சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி இவங்களாம் போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சச்சின் அவர்கள் போனதை விட இந்த முறை பார்த்தீங்கன்னா சச்சின் அவர்களுக்கு அருகில் அமர்ந்த மேட்சை பார்த்தவர் நம்ம சுப்மன் கில். சரி, ஓகே, ரைட், விடுங்க. இந்த லிஸ்ட்டில் ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன், அவரும் மேட்ச் பார்க்க போயிருந்தார். இன்னொரு பக்கம் நம்ம சுட்டி குழந்தை வைபவ் சூரியவன்ஷி இருக்கார்ல, இவரும் கிளம்பி போயிட்டு விம்பிள்டன் ஃபைனல்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டென்னிஸ் மேலே என்ன கோவம் பண்ணுவோ தெரியல. அந்த பையன் முகத்தை பார்த்தீங்களா, அவ்வளோ உருன்னு பார்த்துட்டு இருக்காப்புல. நம்ம சஞ்சு போனார்ல, ஒரு பக்கம் அவர் போய்ட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல மேட்சை பார்த்து. ஆனால் இன்னொரு பக்கம் சிஎஸ்கேக்குள்ளே என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இது சஞ்சுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கே ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கனெக்டடான விஷயத்தை பார்த்துருவோம். யார் தெரியுதா? சிஎஸ்கே டீமோட முன்னாள் லெஜெண்டரி பிளேயர் நம்ம பிரெண்டன் மெக்கலம். இவர் இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, இந்த டெஸ்ட் கிரிக்கெட் டீம், அதுக்கு கோச்சாக செயல்பட்டு இருந்தார். பாஸ்டன்ஸில் சொல்லணும். சமீபத்தில் நியூசிலாண்டுக்கு எதிரான டெஸ்ட் தொடர இங்கிலாந்து இழந்திருந்தாங்களா, சொந்த மண்ணிலே பெரிய அடியாக வாங்கியிருந்தாங்களா. இதுக்கப்புறம் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லிடுச்சு, ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அடுத்த ஆஷஸ் வேறு நடக்க போகிற அடுத்த வருஷம், அதுக்கு நம்ம இப்பயே ரெடி ஆகணும். அதனால் நம்ம டெஸ்ட்டு கோச்சை மாற்றிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்த கையோடு மெக்கலமை டெஸ்ட் கோச்சுன்ற அந்த அந்தஸ்துலேருந்து இறக்கி விட்டாங்க. நிறைய பேர் நினச்சிட்டது இனிமேல் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கும் மெக்கலமுக்கும் சம்மந்தமே இல்லை நினச்சிட்டு இருக்கீங்க. டெஸ்ட் கிரிக்கெட் அணியோட கோச்சாக மட்டும்தான் இனிமேல் பிரெண்டன் மெக்கலம் இருக்க மாட்டார். மற்றபடி இங்கிலாந்து டீமோட ஓடிஐயாக இருக்கட்டும், அப்புறம் T20 இருக்கட்டும், இந்த அணிகளுக்கு கோச்சை தொடர்ந்து செயல்பட போகிறது மெக்கலம் தான். பேஸ்பால் அந்தளவுக்கு பிரிச்சிட முடியுமான்னு இங்கிலாந்து கிட்ட இருந்து. இப்போ அடுத்த டாக்ஸ் பெருசாக உலகம் முழுக்க ஓடிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? இங்கிலாந்து கிரிக்கெட்டோட டெஸ்ட் அணிக்கு யார் அடுத்த கோச்சாக அப்பாயின்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் நிறைய பேர்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க. அதில் நீங்கள் எதிர்பார்க்காத பல பேர்கள் உள்ளே இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம டிராவிட் இருக்கார்ல, அவர் பேர் அடிபட்டு இருக்காமா. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியோட கோச்சாக நம்ம டிராவிட் பேர் அடிபட்டு இருக்கு. ஆண்டி ஃப்ளார் இருக்கார்ல, ஜிம்பாப்வேயோட ஃபார்மர் கேப்டன், இவர் பேர் அடிபட்டுருக்கு. தலைவன் ஐபிஎல்ல பண்ணுற விஷயங்கள் முடிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி பேக் டு பேக் கப் அடித்தாங்களே, ஆர்சிபியோட கோச்சே தலைவன் தான். அப்பேற்பட்ட ஒரு பேரும் இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் சார்ந்த கோச்சா இவர் பேர் பெருசாக அடிபட்டுருக்கு. அண்ட் இங்கிலாந்தோட முன்னாள் வீரரான ரிச்சர்ட் டாசன் இருக்கார்ல, இவர் பேரும் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃப் இருக்கார்ல, இங்கிலாந்தோட பில்லருங்க ஒரு காலத்தில். தலைவன் பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் கூட சளைச்சவர் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆல்ரவுண்டரு நம்ம ஃப்ளின்டாஃப், அவர் பேர் அடிபட்டு இருக்கு. குமார் சங்கக்காரா, ஸ்ரீலங்காவோட முன்னாள் லெஜெண்டரி பிளேயர், அவர் பேர் அடிபடுது. மைக் ஹவுசன் இருக்கார்ல, பாகிஸ்தானோட ஹெட் கோச்சு, இவர் பேரும் ஷார்ட் லிஸ்ட்குள்ளே வந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்டின் லேங்கர் இருக்கார்ல, ஆஸ்திரேலியா கோச்சு, இவர் பேர் அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? நம்ம ஆஷன் இருக்கார்ல, அஸ்வின் அவர்கள், அவர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் சார்ந்து ஒரு கோச்சாக ஒரு இந்தியன் நம்ம ஆஷன் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு போகிறாருன்னா அது நம்மளுக்கே கெத்தாக இருக்கும்ல. இதில் என்ன ஏதுன்றது இனிமேல் தாங்க தெரிய வரும். நான் சொன்ன இந்த 8 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, மேலே சொன்ன 7, அப்புறம் சர்ப்ரைஸாக நம்ம ஆஷன். இந்த 8 பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் மேபி இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அப்படின்னா இவங்களா தாண்டி புதுசாக யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு வழங்க போய் நினைக்கிறீங்களா? சைட் விடுங்க, இது இங்கிலாந்தோட ஸ்டோரி, நம்மளுக்கு அது அந்தளவுக்கு வேணாம். இந்த நேரத்தில் சிஎஸ்கே பக்கம் வரும். இந்த பிரெண்டன் மெக்கலம் அவர்கள் இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் சார்ந்த கோச் பதவியை அப்படியே விட்டு வந்துட்டாப்லையா. அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டு? சிஎஸ்கேவோட ஹெட் கோச் இருந்தார்ல நம்ம ஸ்டீஃபன் ஃபிளமிங், அவர் வெளியே வந்துட்டாப்ல. இனிமேல் சிஎஸ்கேவோட தலைமை பயிற்சியாளர் ஃபிளமிங் கிடையாது. அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, எப்படி ஒரு பக்கம் மெக்கலம் அந்த ஒரு பதவியிலேருந்து ரிலீவ் ஆன உடனே இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இவங்க வெளியிட்டிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா மெக்கலம் இங்கே வர்றதுக்காக தான். முதல்ல அங்கே ரிசைன் பண்ணியிருக்காரா என்ன? இப்படி தான் பல பேர் யோசிக்க தோன்ற மாதிரி இருக்குது. அவர் ரிசைன் பண்ணுறாரோ இல்லையா, அவங்களும் அமுச்சிருவான்ற மாதிரி தான் சினாரியோ. அவங்க ஆக்சுவலாக 3 சீசன்ஸாக சிஎஸ்கே வாங்கின அடி யாரும் மறக்க மாட்டோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் எப்பேற்பட்ட அடி ஒரு மேட்சும் வாங்கிட்டு இருந்தோன்னு. எல்லா பழியும் ஃப்ளமிங் மேலே விழுந்துச்சா?
என்னங்க எம்எஸ் தோனி இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பெருசாக கோச்லாம் பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ களத்துலேருந்து வீரர்கள் ஜெயிச்சா மட்டும் தான் உண்டு. நீங்களாம் கோச்சாக இருந்து எதையும் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க உருப்படியான்னு பல பேரும் இவர் பக்கம் திரும்பி என்னென்னமோ பேச ஆரம்பித்தாங்க. இப்போ சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மனமகிழ்ச்சியான செய்தியை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. அது வேறு எதுவும் இல்லை, அவர் உருவாக்கின பாரம்பரியம் இருக்குல்ல நம்ம ஃப்ளெமிங்கு, இது எப்போவுமே உத்வேகமாக இருக்கும். அதான் அண்ணன் காட்டிய வழியில்ன்ற மாதிரி ஐபிஎல் வரலாற்றிலேயே ரொம்ப வெற்றிகரமாக நிலச்சி நின்ற கூட்டணி நம்ம கூட்டணின்னு சொல்கிறாங்க. நம்ம கூட்டணி இந்த சென்ஸ் ஃப்ளமிங் சிஎஸ்கே இப்படியும் சொல்லலாம், ஃப்ளமிங் எம்எஸ் தோனி இப்படியும் நீங்கள் சொல்லலாம். மிகுந்த மரியாதையுடன் நன்றி ஸ்டீவன் ஃப்ளமிங், நீங்கள் பண்ண எல்லாத்துக்குமே நன்றின்ற மாதிரி தான் சிஎஸ்கே ஒரு உருக்கமான பதிவை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பதிவு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேபி உருக்கமாக இருக்கலாம், ஆனால் சிஎஸ்கேவோட டைஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கொண்டாடக்கூடிய விஷயமா மாறிடுச்சு. ஃப்ளமிங் தோல்ல இனிமேல் இல்லைன்ட்டு தான் பல பேர் சோஷியல் மீடியா முழுக்க போஸ்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரி தலைவன் போகிறார்ல இப்போயாச்சும் கொஞ்சம் வாழ்த்தி பேசுவோமே. 17 வருஷங்கள், 10 ஐபிஎல் ஃபைனல்ஸு, 5 ஐபிஎல் டைட்டில்ஸு, 2 சிஎல் T20 டைட்டில்ஸு அண்டு லெகசி எம்எஸ் தோனி அண்ட் நம்ம ஃப்ளமிங். இந்த லெகசி இதை மறக்க முடியாதுல்ல. ஐபிஎல் வரலாற்றில் வேறு எந்த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்க்கும் இந்தளவு ஒரு பேர் கிடச்சதில்ல நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி. ஓகே ரைட்டு, இந்த ஒரு பேசும் படம் உங்களுக்கு தெரியுதா? அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே தி மோஸ்ட் ஐகானிக் கோச் அண்ட் கேப்டன் டுவானா எதை நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு பக்கம் நம்ம எம்எஸ் தோனி ஃப்ளமிங் இவங்கள் தான், அப்படி இல்லைனா நம்ம ராகுல் டிராவிட் ரோஹித் சர்மா அவங்கள் தான், இல்லைனா நம்ம பேஸ்பாலோட பிதாமகன் நம்ம பிரெண்டன் மக்களம் இருக்கார்ல இவர் அண்ட் ஸ்டோக்ஸு இவங்கள் தான், அப்படின்னா அல்டிமேட்டாக நம்ம விராட் கோலி அண்ட் ரவி சாஸ்திரி. இதில் உங்களோட பிக் எதுங்க? ஓகே ரைட்டு, சிஎஸ்கேவோட அடுத்த பயிற்சியாளர் யார்? ஏன்னா இதுக்கப்புறம் அதை எப்படி அண்ணன் போஸ்ட்டாக ஓப்பனாக வச்சிருக்க மாட்டாங்க, காலியாக வச்சிருக்க மாட்டாங்களே, அடுத்த அந்த இடத்த ஃபில் பண்ணணும்ல. இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேர்கள் அடிபட்டுருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரெண்டன் மெக்கலம் பேர் தான் முதல்ல வந்து நிற்குது. ஒரு வேளை இவர் இதுக்கு தான் அந்த முடிவு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ரெண்டாவதாக ரவி சாஸ்திரி நம்ம இந்தியன் டீமுக்கே கோச்சாக இருந்தவரில் அவர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. மூணாவதாக இவரை தடுக்க முடியுமா இல்லை தவிர்க்க தான் முடியுமா நம்ம ராகுல் டிராவிடு, அவர் பேர் அடிபடுது. ப்ரோ மற்ற டீமு கோச்சாக இருக்கும் கூட இங்கே வரலாமாலாம் கேட்டிங்கன்னா ஏன் முடியாது, அங்கேனோ சொல்லிட்டு இங்கே வர்றதுக்கு எவ்வளோ பேர் ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா மும்பை டீம் சென்னை டீம் ஐபிஎல்ல ஒரு சகாப்தவங்க கப்பை பெருசாக அடிக்கல, ரீசெண்ட் டைமாக ஃபார்மில் இல்லைனாலும் அந்த டீம்ஸ் பண்ண சாதனைகள் இருக்குல்ல அதை மற்ற டீம்ஸ் பண்ணணும்னாக்கா பல வருஷம் அவங்க காத்திருக்கணும். அவ்வளோ பேர் டீம்ஸ் ரெண்டுமே. நாலாவதாக நம்ம ஹேமந்த் பர்தான் இருக்கார்ல, அவர் பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்படுதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்படுறது அவரோட பேர் தான். சிஎஸ்கேவோட அடுத்த கோச்சாக யார் இருக்கலாம்னு பார்த்தா இவர் பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிபட்டுருக்கு. நம்ம ஆஷன் இதையும் அண்ணன் விட்டு வைப்பாரா? இங்கேயும் ஆஷனோட பேர் ரொம்ப ஹைலைட் பண்ணப்பட்டு இருக்கு. ஒருவேளை சிஎஸ்கேக்கு இவர் ஹெட் கோச்சாக வந்தார்னா களத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஆட்கள் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் இந்த மைண்ட் கேம் இருக்குல்ல அதில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆறாவதா இதில் சேர்க்க வேணாம் தான் நினச்சேன், நம்ம கௌதம் கம்பீர் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவர் இந்த பக்கம் வர போகிறதில்ல, நம்மளும் கூப்பிட போகிறதில்ல. இருந்தாலும் சும்மா கேட்குறேன்னு லிஸ்ட்டு தானே போடுறோம், கற்பனையா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். சிஎஸ்கேவை கம்பீர் அவர்கள் ஃபுல்லாக கோச் பண்ணி டீமை வழி நடத்தலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, பவுலர்ஸ் நிறைய பேரும் டாப் ஆர்டரில் வந்துடுவாங்க பேட்டர்ஸாக, மேபி அது போல் சேஞ்சஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். நம்ம ரெய்னா சிஎஸ்கேக்கு ஹெட் கோச்சா சுரேஷ் ராணா வந்து அப்படிங்க இருக்கும். ஓகே, மறக்க முடியாது பல இன்னிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்த மனுஷன், அவர் சார்ந்து இதை பல ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ரெய்னாவை தாண்டி ஒருத்தரை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கணுன்னா வேறு யார்? எம்எஸ்டி எம்எஸ் தோனி கடந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டே விளையாடல, ஒரு மேட்ச்சில் கூட விளையாடல. சரி இப்போ வரப்போகிற ஐபிஎல் டோர்னமெண்ட்டை விளையாட வரா பார்த்தீங்கன்னா அதுவே கஷ்டன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய தொடர்பு சிஎஸ்கே டீம் கூட அவருக்கு இருக்கணும் அப்படின்னா கோச்சாக இருந்தால் இருக்கும், மென்டராக இருந்தால் இருக்கும். ஸோ அடுத்து ஃப்ளமிங் இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு முழு தகுதி எம்எஸ்டிக்கு இருக்க நம்புறோம்ல, அது இந்தியாவே ஒட்டுமொத்தமாக உலகமே ஒட்டுமொத்தமாக நம்பும். எம்எஸ்டிலாம் கோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கேக்கு வேறு லெவலில் இருக்குங்க. பிளேயர்ஸோட எபிலிட்டி இருக்குல்ல அது வேறு லெவலில் வெளியே வரும். அண்டு கேப்டன்சினா என்ன, களத்தை எப்படி சமீபமாக முடிவெடுக்கிறது பல விஷயங்களையும் இவர் இன்னும் ரிஸ்க்காக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா சூப்பராக இருக்கும். இந்தியன் டீமுக்கே கோச் பண்ணுற தகுதியுடைய ஆள் சிஎஸ்கேக்கு. சரி பார்ப்போம், ஆசைப்படுறோம், பெருசாக ஆசைப்படுவோம். பொதுவாக சிஎஸ்கே டீமில் பிளேயர் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான இந்த பெரிய பெரிய பொறுப்புகள் எப்போவுமே வழங்கப்பட்டு இருக்கோம். அந்த விட ஃப்ளமிங்கை பார்த்துட்டு இப்போ அப்படி எம்எஸ்டி பக்கம் நம்ம கவனம் திரும்ப இருக்குது, ரெய்னா பக்கமாக நம்ம கவனம் திரும்ப இதான் காரணமாக இருக்குது. ஸ்லைட் விடுங்க. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸோட ட்ரீம் என்ன தெரியுமா? 2027 ஐபிஎல்ல சிஎஸ்கேவோட இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து கோச் கிச்சலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஹெட் கோச் எம்எஸ் தோனி, கேப்டன் ஹர்திக் பாண்டியா, உள்ள பிளேயரை சேர்த்துக்கலாம். மென்டார் அண்ட் ஸ்பின் பவுலிங் கோச்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி அஸ்வின் அவர்கள், பேட்டிங் கோச் மைக்கேல் ஹசி, ஃபீல்டிங் கோச் சுரேஷ் ரெய்னா, சூப்பராக இருக்காது இது, பவுலிங் கோச் எரிக் சிமோன்ஸுங்க. அப்படி இவர் வேணாம் ப்ரோன்னு நினச்சிங்கன்னா பிராவோ அப்படின்னா பிராவோக்கு இணையான கோச் வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
பாப்பா ஒரு முறையும் நம்மளும் ஆகா ஆகும்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் டோர்னமெண்ட்டில் எல்லாரும் அழ விட்டுறாங்களே நம்ம பிளேயர்ஸ் தான். டேலண்ட் ஸ்கவுட்டுக்கு நம்ம அபினவ் முகுந்த் இருக்கார்ல, அவர் வந்தால் சரியாக இருக்கும்ட்டும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ ஏற்பட்ட ஒரு ட்ரீமை இப்போ கண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரீம் நடக்க போதா, பழிக்க போதா, இல்லை அதில் மண்ணத்துக்கு போட போகிறாங்கன்றத சிஎஸ்கே அஃபிஷியலான எக்ஸ்தல பக்கம் இருக்குல்ல, அதில் கொஞ்ச நேரத்தில் அறிவிச்சிட போகிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரேட் டாக்ஸ் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு ஒரு அணிகளுக்கு மத்தியிலையும். நம்ம சிஎஸ்கேவும் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சிஎஸ்கே மிக பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 பேர் சொல்லணும். முக்கியமாக ஹர்திக் பாண்டியா. நம்ம டீமை வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா சூப்பராக இருக்கும். ஹர்திக் பாண்டியா இவர் கூட பென் ஸ்டோக்ஸ் பேரும் பெருசாக அடிபட்டுருக்கு. அவர் பக்கம் போகலாம், அவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதான் ஃபுல்லாக தடலாக முடிஞ்சிச்சுல, உள்ளே வராப்பில், அதுக்காக அவர் பக்கமாக திரும்புகிறாங்க. ஆனால் அவர் ஆனுமே T20 அது அவர்களை தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அசுதோஷ் சர்மா, ஒரு ஃபினிஷர் ரோல் பெருசாக இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோல, தூபவே பெரிய ஃபினிஷர் நம்பிட்டு இருக்கோல, ஸோ அசுதோஷோட பேர் அடிப்படுது. அண்ட் சாய் கிஷோர் இருக்கார்ல, அவர் வருவதற்கான வாய்ப்பு பெருசாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம வீரர்கள் எடுக்கணும்னாக்கா கொடுக்கவும் ரெடியாக இருக்கணும். நம்ம யாரை கொடுத்து என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த கொடுக்குறோன்ற மேட்டர்லேயே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 பிளேயர்ஸை நிறைய டீம் ரொம்ப பெருசாக டார்கெட் பண்ணுவாங்க. நம்ம ஆயுஷ் மாத்ரே, இன்னொரு பக்கம் நம்ம சஞ்சு சாம்சன், இதை தாண்டி ஒருவில் பட்டேல், இவங்களை தாண்டி இன்னும் சில பேரை மற்ற டீம்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வீரர்களை எடுக்க ரெடியாக இருந்தால் கொடுக்க ரெடியாக இருக்கணும். என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ. ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யாரை நீங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆயுஷ் மாத்ரே இருக்கார்ல, அந்த பையனை மட்டும் விட்டுறாதீங்கப்பா. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் சமீப காலத்தில் எடுத்த பெரிய முடிவு அந்த பையனை டீமில் எடுத்ததான். தயவுசெய்து இந்த பையனை விட்டுறாதீங்க. நண்பான கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வித்தவுட் எம்எஸ்டி ஃப்ளமிங் இஸ் நத்திங். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பல பேர் சொல்லி பார்த்துருக்கீங்களா? இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை அக்செப்ட் பண்ணலையா? எதுக்காக? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.